ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். அவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக சோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் வரவேண்டிய உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். தேவக்கரம் கூட இருந்து ஆரம்பத்தில் முடிவரை இந்த ஜெபங்களை பொருட்படுத்திக் கொள்ளும். ஆவியாருடைய கரங்களிலே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொருட்படுத்த எங்களை ஆசீர்வதிப்பீராக. கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. Sotram. Sotiram sotiram Yesuvukke துதி சாட்டிடுவோம் என்றுமே. Sotiram sotiram Yesuvukke துதி சாட்டிடுவோம் என்றுமே. செற்றிலிருந்தமை மீட்டெடுத்தேன்றோம் ஆற்றியே தேற்றுவதா. செற்றிலிருந்தமை மீட்டெடுத்தேன்றோம் ஆற்றியே தேற்றுவதா. இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் துன்பம் சூழ்கையும் வேலாகிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழ்கையும் வேலாகிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியை கடந்திடும் வேலாகிலோ. பாவா நம்மோடு இருப்பிடா. நன்றியை கடந்திடும் வேலாகிலோ. நம்மோடு இருப்பிடா. அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சோழாதென்றா. அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சோழாதென்றா. என்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் துன்பம் சூழ்கையும் வேளையிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோதினாவென அளிப்பா. கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோதினாவென அளிப்பா. நாளும் நற்குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நற்குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் துன்பம் சூழ்கையும் வேலாகிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஏழாது அலங்காது துறை காதவர் இக்கோற்றராக விழா. ஏழாது அலங்காது துறை காதவர் இக்கோற்றராக விழா. பயப்படாதே சிறு வார்த்தை என்று அழைத்து ஆறுகமே படவர். பயப்படாதே சிறு வார்த்தை என்று அழைத்து ஆறுகமே படவர். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் துன்பம் சூழ்கையும் வேலாகிலோ. நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம்.
அடைந்தாலும் பக்கம் வராதுக்கப்பா. நம்மைய மீக நம்மைய ஏற்று தரணைகள் வாழ்ந்தார். நம்மைய மீக நம்மைய ஏற்று தரணைகள் வாழ்ந்தார். என்ற இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையோ நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். சியோனின் ராஜனை சேர்த்திடுவார், சியோனில் சேர்த்திடுவார். சியோனின் ராஜனை சேர்த்திடுவார், சியோனில் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். என்ற இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். என்ற இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு சிங்கத்தின் தோற்றிகள் தாழ்ச்சியடை பக்கம் வராதுக்கப்பா. சிங்கத்தின் தோற்றிகள் தாழ்ச்சியடை பக்கம் வராதுக்கப்பா. நம்மைய மீட்க நம்மைய ஏற்று தரணியில் வாழ்ந்தார். நம்மைய மீட்க நம்மைய ஏற்று தரணியில் வாழ்ந்தார். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையும் வேலாயிரோம். நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். சியோனின் ராஜன் சேர்க்கிடுவார், சியோனில் சேர்க்கிடுவார். சியோனின் ராஜன் சேர்க்கிடுவார், சியோனில் சேர்க்கிடுவார். மன்னவன் இயேசுவை சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசு சந்திக்கும் நாளில் மகிமையின் சாயல் அணிவோம். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தில் தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு ஆடிடுவோம். என்ப இயேசுவே திவ்ய நாமத்தை தொட்டம் சூழ்கையும் நன்றியோடு ஆடிடுவோம், நன்றியோடு
எங்கள் மன்னாமன் ஆசீர்வாதம் தாருவே. சொல்லுங்க, வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இருக்கும் வந்தேனோ, வல்லமையாக இருக்கும் வந்தேனோ. தாய் தந்தை நீரானே நண்பராய் எங்களுக்கு, தாய் தந்தை நீரானே நண்பராய் எங்களுக்கு. கடலில் வேறொன்றுடன் இல்லையே, இந்த பூமியில் வேறொன்றுடன் இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தோ, பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தோ. பரிசுத்த ராஜனே மாறுவே, எங்கள் பரிசுத்த ராஜனே மாறுவே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. அக்கரோ முக்கரோ ஆடி தோதிக்கின்ற, ஆயுதோ முக்கரோ ஆடி தோதிக்கின்ற பரலோக ராஜனே மாறுவே, எங்கள் பரலோக ராஜனே மாறுவே. ஆமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. காருண்ய தேவனே கனியுமை அண்டினோ, காருண்ய தேவனே கனியுமை அண்டினோ. கடைசி வரையோ காத்து ரட்சியோ, எங்களை கடைசி வரையோ காத்து ரட்சியோ. ஆமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக. மன்னாவும் வரவை எண்ணியாம் ஜீவிக்க, மன்னாவும் வரவை எண்ணியாம் ஜீவிக்க. ஏவுதல் தினம் தாரும் வேகனே, ஐயா ஏவுதல் தினம் தாரும் வேகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. விழிக்குள்ள ஜீவியோ விமலாடி நீந்துமே, விழிக்குள்ள ஜீவியோ விமலாடி நீந்துமே. வெற்றி அடைய கிருபை தாருமே, ஐயா வெற்றி அடைய கிருபை தாருமே. ஆமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. இவ்வித பாக்கியோ ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியோ ஏழைகள் எங்களுக்கு. இந்த நாளும் மக்களுக்கு ஸ்தோத்திரம், ஐயா இந்த நாளும் மக்களுக்கு ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, நீங்க வல்லமையாக வந்திருக்கப்பா. வல்லமையாக வந்தேனோ. சொல்லுங்க வாரும் வாரும் மகத்துவ தேவனே,
வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. விழிப்புள்ள ஜீவியோ எவனாலே நீந்துமே, விழிப்புள்ள ஜீவியோ எவனாலே நீந்துமே, வெற்றி அடைய கிருபை தாருவே, நாங்கள் வெற்றி அடைய கிருபை தாருவே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, சொல்லுங்க வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ, மத்தியில வல்லமையாக வந்தேனோ, எனக்குள்ள வல்லமையாக வந்தேனோ. இவ்வித பாக்கியோ எனைகள் எங்கெங்கே, இவ்வித பாக்கியோ எனைகள் எங்கெங்கே, இந்த நாளும் கண்டு ஸ்தோத்திரம், ஓ இந்த நாளும் கண்டு ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, வல்லமையாக வந்தேனோ. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக வந்தேனோ, அப்பா வல்லமையாக வந்தேனோ, இயேசுவே வல்லமையாக வந்தேனோ, ராஜனே வல்லமையாக வந்தேனோ, தெய்வமே வல்லமையாக வந்தேனோ, 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 வல்லமையாக வந்தேனோ. லரவா சதர ரவனா ரவமதி ரவகதர மதி சதர. ஆமென். அந்த வேளையிலே இந்த நடுவிலே தேவ வல்லமையாய் எனக்கு கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ ராமன சரரிவினா, ஓ ராமராரி ராம சரரிவினா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. ஆசீர்வதியும் திருக்கரம் எங்களோடு கூட எங்களை தொடர்ந்து நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஆள்போடு வேண்டிக் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மையப்படுவதாக. தொடர்ந்து அவசரத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை படிங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம்
33ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதிமொழிகள் 3. Praise the Lord. Hallelujah. இந்த காலங்களிலே கிருபை என்றால் தகுதி இல்லாத ஒருவனை எந்தெந்த இடத்துல தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறாரோ அதான் கிருபை. இன்னைக்கு எவ்வளோ பாவத்தில் வாழ்ந்த நம்ம இன்னைக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா அந்த கிருபையை நம்ம மேலே வச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் தகுதி இல்லாத நாம இன்னைக்கு ஆண்டவர் எல்லா இடங்களையும் தகுதி உள்ளவர்களாய் தேவை உள்ளவர்களாய் நம்மை மாற்றி இன்னைக்கு அமர வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் இங்கே இந்த கிருபையை வந்து என்ன சொல்லாரு பாருங்க. இன்னொரு முறை வாசிக்க பார்க்கலாம். வாசிங்க. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை தருகிறார். 2 கூட்டத்தை ஆண்டவர் இந்த காலங்களிலே நமக்கு காண்பிக்கிறார். ஒரு கூட்டம் மற்ற காரியங்களை மற்றவர்களை அதிகமாக இகழ்கிற ஒரு கூட்டம். எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை குறித்து நையாண்டியா பரியாசமா அடுத்தவர்களை குறித்து ரொம்ப கேலியா பேசி கொண்டிருக்கிற உலகத்துல தாழ்மை உள்ள ஒரு கூட்டம் அவங்க பக்கத்திலே இருக்குமா? அந்த தாழ்மை உள்ள கூட்டத்தை தான் இப்ப சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். கடவுள் சமூகத்தில் வர்றது இருக்கிறது முக்கியம் அல்ல, எப்படி இருக்கணும்னு இங்கே சாலமோன் நமக்கு சொல்லி தருகிறார். 3000 நீதிமொழிகளை எழுதின சாலமோன் இந்த வார்த்தையை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். இகழ்வோர் இகழ்த்தும், அவர்கள் அதுக்குரியவர்கள். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பாத்தீங்களா? தாழ்மை. இன்னைக்கு அந்த தாழ்மை யார்கிட்ட இருக்கு என்று சற்று யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கேட்டா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தாழ்மை நம்மகிட்ட இருக்குன்னு. டோட்டலா பாத்தீங்கன்னா தாழ்மை இல்லாதவர்களுடைய குணங்கள்லாம் பாருங்களேன். தாழ்மை இல்லாதவர்களுடைய பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னா, ஆராதனைக்கு லேட்டா வரவனுக்கு தாழ்மை கிடையாது, ஆராதனைக்கு வராதவனுக்கு அதை விட தாழ்மை கிடையாது. ஸ்தோத்திரம். அடுத்தது கிண்டல் நையாண்டியும் பரியாசம் பேசுறவனுக்கு சுத்தமா தாழ்மை கிடையாது. எப்ப பார்த்தாலும் நையாண்டி கிண்டல் தேவ சமூகம்னா சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அது இகழ்வோரை இகழட்டும் அப்படின்னா ஏதோ சாபத்துக்குரிய வார்த்தை மாதிரி இருக்குது. ஆமா, ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம 4 பேர் பார்த்து நம்ம இகழ போற மாதிரி நினைக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மீதி எல்லாருக்கும் வேற வேற பனிஷ்மெண்ட் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப தாழ்மையா இருந்தா ஒரு கிருபை இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்களா? ஒரு கிருபை நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதே சமயத்தில் வேறு விதமா இருந்தா அதுக்கு என்ன தேவையோ அது இருக்கும். பாத்தீங்களா? இப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்முடைய ஜீவியத்துல ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்குது. நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் ஒண்ணு வரவேற்று அதுக்குரிய பலன் அது கொடுக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ இகழ்ந்தா அது உன்னை இகழும், நீ பரியாசம் பண்ணா அது உன்னை பரியாசம் பண்ணும், நீ கிண்டல் அடிச்சுன்னா அது உன்னை கிண்டல் அடிக்கும். பாத்தீங்களா? ஆனா நீ தாழ்மையா இருந்தா உன் மேல திரும்ப வந்து இறக்கும். அதுக்குதான் லீலையும் காணும், ஒன்னையும் காணும். நீ தாழ்மையா இருந்தா கிருப வந்து இறங்கணும்னு இறங்குதுன்னு சொன்ன, அது எங்க வந்து இறங்கினா இறங்கிட்டு போட்டு பாசை எனக்கு என்னங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க தூக்கத்தை விட்டு எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். சோதரன். அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்றேனே உங்களுக்கே புரியலையே. சோதரன். தாழ்மை இருந்தா என்ன இறங்கும்? கிருபை இறங்கும். சோதரன். வேறு விதமா இருந்தா வேற விதமா இறங்கும். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அதனால இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை பாருங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். சொல்லுவாங்களா? எல்லாம் சார் சொல்லுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமா, நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
சோத்துரு. என்ன சில பேருக்கு யார் என்ன சொன்னாலும் மறப்பீங்களா? உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை. சோத்துரு. அந்த கிருபை உங்களுக்கு இல்லை. தாழ்மை இல்லை, அந்த கிருபை உங்களுக்கு இல்லை. யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்க முடியாது நம்மால. அப்படியே சொல்லிட்டா, அப்படியே சொன்னா ரெண்டுல ஒன்று பார்த்துருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. உங்களுக்குள்ள தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஃபாதர் சொன்னார்ல, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. சும்மா சில பேர் பாட்டுக்கா பாடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிற தன்னெல்லாம் இருக்கவே இருக்காது. சோதரன் புரிச்ச ஏதாவது சொல்லட்டும், அதோட நீ செத்தாண்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவனை ரெண்டுல ஒண்ணு பண்ணாம விடுறது இல்லை. சோதரன் மறைவார்கள் ரொம்ப அன்பு புருஷன் மேல. சோதரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவன் கெதி அதோகதி தான். சோதரன் அவனுக்கு எப்படியாவது பழிக்கணும். யாருக்கு? மனைவிக்கு. ஆமா, மனைவிமார்கள்லாம் ரொம்ப பயங்கரமான சில மனைவிமார்கள் விஷ கிருமிகளா இருக்கிறாங்க. சோதரி புருஷனுடைய வார்த்தை என்ன கிடைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்து நேரம் வரும்போது வச்சு பழி வாங்குவாங்க. சோதரி அன்னைக்கு இப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி போனேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. சில பேர் தான், எல்லாரும் இல்லைல்ல. கிருபை உள்ளவங்களாம் கிடையாது. கிருபை இல்லாதவங்களுக்கு இந்த பொல்லாத ஆவி குடிப்பு வந்து என்ன செய்யணும், இருக்கிற கிருபையெல்லாம் கரையா இருக்கிற மாதிரி அரிச்சு எடுத்துருவாங்க. சோதரி. அல்லேலூயா. ஆமா, கிருபை உள்ளவங்க சகோதரிகள் தான் இப்ப அதிகமா கிருபை உள்ளவங்க. அதே சமயத்துல அதிகமா கிருபை இல்லாதவங்க சகோதரிகள் தான். என்ன சத்தத்தை காணும்? ஏன் உங்க மேல வருத்தமா இருக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட உள்ளதான், வேற ஒண்ணும் இல்லை. கிருபையில வளர்றதும் நீங்க தான், கிருபை அதிகமா இழக்கிறதும் நீங்க தான். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அவரு ஆதாமும் அவர் பாட்டுக்கு போவாரு வருவாரு, ஏதோ கடைசியில கொண்டு வந்து போடுவாரு. அதுதான் ஆதாமுக்கு வேலை. ஆனா மனைவிக்கு அப்படி இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பெற்ற கிருபையை இழக்கிறதுக்குன்னா ஏவாள் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காதுல்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஏவாள் மாதிரி ஒரு ஆள் கிடைக்காது. பெற்ற கிருபை இழக்கிறதுக்கு ஏவாள் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் மீதி எல்லாம். கத்தர் கொடுத்த அந்த தயவையும், கத்தர் கொடுத்த அந்த கிருபையும், கத்தர் கொடுத்த அந்த இறக்கத்தையும் ஒரு நிமிஷத்துல ஆத்துட்டால. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதனால ஸ்திரீகள் சகோதரிகள் நீங்கள் ஸ்தோத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மேல கிருபை இருக்கா, தாழ்மை இருக்கா போய் யோசிச்சு பார்த்துங்க. ஸ்தோத்திரம். சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. உனக்கு வீரம் இருந்தா உங்ககிட்ட கிருபை இருக்கான்னு செக் பண்ணு. ஆமா, சோத்திரம். இந்த காலை வேலையில சொல்றேன், என்ன சகோதரியா இருந்தாலும் சரி, நீ என்ன குடும்பத்தை நடத்தினாலும் சரி, எத்தனை பிள்ளைகளுக்கு அம்மாவா இருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கான்னு பாரு. நீ தாழ்மைனா கிருபை இல்லாதவன், உன்னை கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காலை வேலையில நீ கிருபை வேணும். ஆண்டவருடைய கிருபையை வாங்கி வச்சுக்கணும். இதை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உனக்குள்ள கிருபை இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணணும். ஆமா, டெஸ்ட் பண்ணணும். ஆமா, உனக்குள்ள கிருபை இல்லைன்னா பிள்ளைக்கு எப்படி போவோம்? ஒன்றை இருக்கிற பேய் தானே பிள்ளைகள் போகும். சோதரன். உனக்கு கிருபை இருந்தா உன் பிள்ளைகளுக்கு கிருபை பெருகும். உனக்குள்ள பேய் இருந்தா உன் பிள்ளைகளுக்கு அதுதான் பெருகும். அதனால உன்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீ பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். ஆமா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சாகணும். பெற்றோர்கள் நல்ல கிருபையில பலப்படுங்க, தாழ்மையா நடங்க, புருஷன் தாழ்மையா நடங்க, பாக்குறவங்க கேட்கறவங்க பேசுறவங்க தாழ்மையா நடங்க. நீங்க கிருபைக்கு சொந்தக்காரலா பாருங்க. இல்லைன்னா எதிர்காலத்துல பிள்ளைகளுக்கும் அந்தான போய் சேரும். பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சாகிலும் சில அம்மாமார்கள் உங்களை மாத்திக்கங்க. சோத்திர தாழ்மைக்கு நேரம் வாங்க, பொறுமையா இருங்க, சைவ தன்மையோடு காணப்படுங்க. கிறிஸ்தவத்துல முதல் படியே அதான், தாழ்மை கீழ்படுத்துதான். அது இல்லைன்னா நம்ம ஒரு காரியம் பண்ண முடியாது. அதனால எதுவும் பண்ணலை, இது வரைக்கும் பண்ணலை. எவ்வளோ சகோதரிகளா நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க கடவுளுக்குள்ள. ஆனா வந்து ஒரு காரியம் உங்களை கொண்டு நடக்க மாட்டேங்குது. எதுக்காக வந்தீங்கன்னே தெரியல. ஒரு 10 பேர் இயேசுக்குள்ள வந்திருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. 10 பேரை நீங்க கடவுளுக்குள்ள கொண்டு வரல. இல்லையா? 10 பேரை நீங்க கடவுளுக்குள்ள கொண்டு வரல. சொந்த உங்க பக்கத்து வீட்டுக்காரனே காலகாலமா எதிரியா இருக்கான். உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனே காலகாலமா எதிரியா இருக்கான். ஏன்? உங்ககிட்ட கிருபை இல்லை.
உன்கிட்ட கிருபை இருந்தா அவன் உன்கிட்ட இருக்கிற கிருபையை பார்த்து பின்னாடி வந்துடுவான். ஆனா உங்ககிட்ட கிருபை இல்லையே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த கால வேளையிலே ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க, நிச்சயமா உங்களுக்கு தருவார். அடுத்து நீங்க ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டு. பார்த்தீங்களா எங்க வந்து முடிக்கிறாரு பாருங்க. நாமெல்லாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் படிங்க. திரும்ப 8ஆம் வசனம் படிங்க. இப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபை இருக்க, ரட்சிப்பு இருக்க, இது எதனால வந்ததா? கிருபையினாலே. சொல்லுங்க, எதனால? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாத்தீங்களா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஸ்தோத்திரம். அப்ப கிருபை நம்ம மேல இருந்ததுனாலதான் நமக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. தேவ இறக்கம் நம்ம மேல இல்லைன்னா என்ன செய்யாது? தேவ தயவு நம்ம மேல இல்லைன்னா என்ன செய்யாது? விசுவாசமே வராது. இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள எழுப்பி நிக்குதுன்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொன்ன மாதிரி மிகுதி நான் வருத்தப்படேன்னு சொல்றேன். அந்த மாதிரி நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிற அந்த அனுபவம் நமக்கு எப்போ வரும்னா, கிருபை இருக்கிறவங்களுக்கு தான் அது வரும். எல்லாருக்கும் இல்லை. கிருபையினால உண்டாகிறதா விசுவாசம். விசுவாசம் கீழே கிடக்கல, அங்கங்கெல்லாம் விற்கல, கிருபையினால் தான் வருது. இந்த கிருபை இல்லைன்னா விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லை. பார்த்தீங்களா? அப்ப அந்த கிருபை வரத்துக்கு தான் தாழ்மையா இருக்கணும்னு சொல்றோம். கிருபை வரத்துக்கு தான் தாழ்மையா இருக்கணும். அப்ப கிருபையை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். கிருபையினாலே வருகிற விசுவாசம், அதை கொண்டுதான் இப்ப ரட்சிப்புக்குள்ள வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இப்ப இந்த ரட்சிப்பு நம்ம மேல தேவன் முதலாவது வச்சது என்ன? விசுவாசம் இல்லை, கிருபை. கிருபையை வச்சு அதுக்கு மேல விசுவாசத்தை கொடுத்து நம்ம கடவுளுக்குள்ள லீட் பண்ணிட்டு இருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் இந்த கிருபையினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப சொல்லுங்க, கிருபை நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? சந்தேகமா இருக்கா? ஏங்க, கிருபையினாலதாங்க விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்க மேல ஃபர்ஸ்ட் வச்ச பிறகுதான் விசுவாசமே நமக்குள்ள வரும், வெளியில வரும். விசுவாசம் இல்லாதவங்களுக்கு வராது. அல்லேலூயா. அந்த கிருபை இல்லாதவங்களுக்கு விசுவாசம் வராது. பாத்தீங்களா? விசுவாசம் முதலாவது வரணும்னா அதுக்கு முதலாவது போய் முதல் படியே அந்த கிருபை தான். அந்த கிருபை நம்ம மேல வந்த பிறகுதான் இன்னைக்கு இத்தனை பேர் கடவுள் சமூகத்துல வந்து காலையில உட்கார்ந்து இருக்கணும். இது கிருபை. ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம மேல வச்சுட்டாரு. அதனாலதான் அந்த கிருபையினாலதான் இப்ப நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். இல்ல காலையில நான் ஜெபிச்சாதான் எனக்கு நல்லது, காலையில ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம், அப்படின்லாம் நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். பாத்தீங்களா? இது எப்பன்னா அந்த கிருபை கிடைச்சதுனாலதான். காலையில் தேடுவர்க்கோ தவறாமலே கிடைத்திடுமே, போதும் கிருபையே பாவ உலகிலே ஜெயமாய் வாழ கிருபை தாருமே, போதும் கிருபையே. கிருபை வேணும். கிருபை இல்லாம உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அத காலையில கர்த்தரை தேடுறவங்களுக்கு அதை தரேன்னு சொல்றாரு. அந்த கிருபையினாலே, அந்த கிருபை நமக்குள்ள வந்த பிறகுதான் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னொரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. வாசிக்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர்.
திருப்படிங்க. என் கிருபை உனக்கு போதும். ஆமா, சில நேரங்கள்ல பலவீனங்கள் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் கிருபையினால கிடைக்கப்பட்டது தான். சோதரம். அந்த கிருபை இல்லாதவங்களுக்கு பலவீனத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. கிருபை யாரு கூட இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த பலவீனத்தை அனுமதிக்கிறேன். அவரு சொல்லும்போது பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுத்துட்டாரு. அந்த முள்ளு பவுலை ஃபாலோ பண்ணுது. அது என்ன முள்ளுன்றீங்க? ஐயோ, அது சோதர, அது ஒரு சாந்தா. படிங்கப்பா, தொடர்ந்து படிங்க. இந்த பலவீனமா இருக்கும் போதே அவர் என்ன செய்யறாரா? எப்படி இருக்கிறாரா? பலவானா இருக்கிறாரா? படிங்க, அதே படிங்க, அந்த வசனத்தே படிங்க. பலவீனமாய் இருந்த போதே எப்படி இருக்கிற? அதான் எப்படி? அது எதனால? கிருபை. பள்ளியிலே சொல்லுவோமா, இந்த கிருபை இல்லாம யாராலையும் பலமா இருக்க முடியாது. சில பேர் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் பலவீனப்பட்டிருந்தேன், எப்படின்னே தெரில. சோதரன் கோயம்புத்தூர்ல ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு கேன்சர் வியாதியானால ரொம்ப சிரமப்பட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி மரணம் வரை பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருந்தார். விட்டவே இல்லை. சோதரன். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாண்டவர் அவர் தான், அடோனாய். சோதரன். இந்த பாட்டை பாடியவரே அவர் தான். பாருங்கள், கடைசி வரைக்கும் அவர் விடவே இல்லை. சோதரன். ஆண்டவர் என் ஜீவனை எடுக்கும் வரை நான் விட மாட்டேன்னு சொல்லி கடைசி வரையும் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், பேசிட்டா இருந்தார். சோதரன். ஆனால் சோதரன், அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உள்ள அந்த மனிதனுக்கு தேவன் பல நாள் கிருபை கொடுத்து வச்சிருந்தார். பல நாள் கிருபை கொடுத்தார். அந்த கிருபையினால், அந்த இறக்கத்தினால ஆண்டவர் சோதரன் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சுட்டு ஆண்டுடைய கிருபையை ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் வெளிப்படுத்துவார். ஜனங்கள் சந்திக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டுடைய கிருபையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க அவரை கொண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்விதமாக சில பேருக்கு ஆண்டவர் சில கிருபையை கொடுத்து அப்படியே வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். பலவீனத்துல எடுக்க மாட்டாரு. சோத்திரம். சில பேருக்கு பலவீனங்களை எடுத்துருவாரு. சோத்திரம். சில பேருக்கு உடனே எடுத்துருவாரு. ஆனா இவருக்கு ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லிட்டாரு, எப்பா என் கிருபை உனக்கு போதும், நான் உன் பலவீனத்தை எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு. 8ஆம் வசனமா அதுல படிக்க பார்க்கலாம். படிக்க. என்ன உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது பாத்தீங்க, பவுல லீட் பண்றதுக்கு பின்னாடி யார் அனுப்பிச்சிருக்கிறாரு? சாத்தானுடைய தூதனை அனுப்பிச்சிருக்கிறாரு. இல்ல, சாத்தானுடைய தூதன் தான் அவருக்கு பின்னாடியே போய் ஒவ்வொரு நாளும் கொட்டிக்கிட்டே இருப்பாரு. சோத்திரம். எந்த இடத்துலயும் பவுல எழும்ப விடுறது இல்லை. அங்கங்க ஒரு கூட்டு. சோத்திரம். அப்படி உட்கார், அப்படி உட்கார். மரண பரியந்தம் பாருங்க, பவுல் கூட யாரா இருந்தா? சாத்தானுடைய தூதன். அல்லேலூயா. ஆமா, பவுல் கொண்டிதானா? இல்ல, நமக்கு இருக்கு. சோத்திரம். சில பேருக்கு சில காரியம் போவாங்க, என்னதான் பண்ணி பாருங்க. சோத்திரம். அந்த வருத்தப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு சின்னதாக ஓட்டிட்டு இருக்கோம். வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். அதுக்கு எனக்கு குணங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அது சோத்திரம். அது நீங்களா நீ இல்லை, அவ்வளவுதான். அது என்ன சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம். சில மீனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கசப்பு இருக்கும். ஒரு கசப்பு. அதை அப்படி வெளியில எடுத்தா அந்த மீனுக்குள்ளெல்லாம் பற்றும்.
பட்டு அந்த மீனை நீங்கள் திரும்பவும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது கசப்பாகவே இருக்கும். கசப்பாகவே இருக்கும். அந்த கசப்பா மீனை உயிரோடு இருக்கும்போது அந்த கசப்பா மீனை விட்டு எடுக்கலான்னா எடுக்க முடியாது. எடுத்தா மீன் செத்து போயிடும். பார்த்தீங்களா? அதனால அது சாகுற அன்னைக்கு தான் அந்த கசப்பை எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த மீன்கிட்ட இருக்கிற கசப்பை எடுக்க முடியாது. அந்த மீன் வெட்டுறவன் தான் என்ன செய்வான், அந்த கசப்பை அழகா எடுத்து வெளியே போட்டுருவான். சோதனை. ஆனா நாம என்ன செய்ய முடியாது, அந்த மீனுடைய கசப்பை எடுக்கவே முடியாது. அது கடைசி வரைக்கும் அந்த கசப்பு அதுக்குள்ளதான் இருக்கும். அது மாதிரி சிலருடைய வாழ்க்கையில தேவன் சில கசப்புகளை அப்படியே உள்ளே வச்சு தச்சிடுவாரு. நீ அதோட சேர்த்து போ அப்படின்ட்டு. ஆமா, நீ எத்தனை முறை நோக்கி ஆண்டவரை கூப்பிட்டாலும் சரி, அது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாரு. கேட்டா அவர் சொல்லுவாரு, செவி கொடுப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, என் கிருபை உனக்கு போதுமா, போயிட்டு வாண்டுருவாரு. அவ்வளவுதான். ஆண்டோடைய கிருபையை வச்சுட்டு நம்ம நடைய கட்ட வேண்டியதான். சும்மா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது சிலர்லாம் சில விஷயங்களை ரொம்ப நாளா வச்சு மனசுக்குள்ள வச்சு அப்படியே மரியாதை போல திங்க் பண்ணிட்டே இருக்கிறோம்ல, அது மாறாது. அது அப்படியேதான் இருக்கும். அது அப்படியேதான் இருக்கும். அதை திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்றும் கலை நடக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை எடுக்கணுமோ அதை எடுத்துருவாரு. எதை வச்சு தச்சு அதோட வாழ வைக்கணுமோ வாழ வச்சிருவாரு. ஆனா சாவர வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஒரு வேளை நம்ம நினைக்கலாம், இந்த ஒரு பலவீனம் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பலவீனம் எடுத்துட்டா, அந்த பலவீனத்தை எடுத்துட்டா நீ செத்து போயிருவேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம செத்தானா அப்புறம் எல்லாருக்கும் நஷ்டம் இல்லை. அதனால ஆண்டவருக்கு நீ மற்றவங்களுக்கு பயன்படணுங்கிறதுனால சில வேலையில சில கசப்புகளை உனக்குள்ளேயே வச்சு என்ன செய்யலாம், இருக்கலாம். சோதனை. அது கசப்பு இருக்கட்டும். அது இருந்தாதான் நீ உயிரோடு இருப்ப. அது இல்லைன்னா நம்ம பாடு அதோ கதிதான். அதனால ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில பவுல மாதிரி சில பிரச்சனை இருக்குதான். அதை வச்சுட்டு தான் நம்ம போகணும். யாரும் ரொம்ப பிரச்சனையை தூக்கி எறியணும்லாம் நினைக்காதீங்க. அந்த பிரச்சனை இருந்தாதான் நீ வண்டி ஓட்ட முடியும். வண்டி ஓடும். ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு நினைக்கிறோம், பிரச்சனை வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு. ஆனா அந்த பலவீனம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சில பலவீனங்களை உனக்காகவே, உன் ஜீவன் தப்புவதற்காகவே, உன்னை காப்பதற்காகவே சில பலவீனங்களை உனக்குள்ள வச்சிருப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம எந்த இடத்துல உயர்த்தாதபடிக்கு அந்த இடத்துல அந்த பலவீனம் நிற்குமா, எப்படி அப்படிங்குமா, உடனே நம்ம அப்படியே சுருங்கிடுவோம். அப்படி அந்த பலவீனம் சொல்லும். அப்படி பார்க்கும்போது அப்படியே நம்ம சுருங்கி ரொம்ப பெருமையா போகாதபடிக்கு அந்த பலவீனம் அடிச்சு நம்ம உட்கார வச்சிருவோமா. அதான் நம்ம உயர்த்தாதபடிக்கு நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளு. அது அந்த முள்ள யாராலையும் எடுக்க முடியாது. நம்ம என்னதான் ஜோம் பண்ணாலும் அது மாறவும் மாறாது. அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதை எடுத்தா நம்ம செத்துருவோம்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்களேன். சில பலவீனங்களை ஆண்டவர் உள்ளே வச்சு தச்சிருவாரு. அதனால ஸ்தோத்திரம். அதோட தான் நம்ம பயணம் செய்யணும்னு நம்ம கிருபை இருக்கு. என்ன பண்றது? அதனால தேவ பிள்ளைகள் நல்ல கிருபையில பலப்படுங்க. நல்ல கொடுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பாத்தீங்களா? அந்த கிருபை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. சொல்லுங்க, அவங்களுக்கு தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு பெற்ற பிறகும் ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே நம்ம ஆண்டவங்களுக்கு பார்க்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதுட்டா, நான் தான் உனக்கு அன்னைக்கே கொடுத்துட்டேன்ல, போ அதோட போயிட்டே இருக்கிறார். என்ன வீக் இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் அதை அப்படியே தட்டி கொடுத்து போயிட்டே நிக்காத, போயிட்டே என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழகாக வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால தொடர்ந்து தேவ பிள்ளைகள் கிருபையில பலப்படுங்க. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிருபை தான் நம்ம கூட இருக்குங்கிறத இந்த கால வேளையில கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? கிருபை இல்லாம நாம இங்க இல்லை. தாழ்மை இருந்தாதான் காலையில நம்ம ஆண்டவரை தேட முடியும். அதை காலையில தேடுறவங்களுக்கு கிருபையா கொடுத்துடுறாரு. காலையில தேடுற எல்லா மக்களுக்கும் சொல்றேன், உங்க கூட கிருபை இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உடைய சுத்தம் செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க, உண்மையாக ஆராதிக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபையில தந்து நடத்துவீராக. அதிசயங்களை காணப்படும். எல்லா கணத்தி வாய்மை உங்களுக்கே தருகிறோம். கிருபை பெற்றவங்களா அந்த பூமியில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவார். God bless you. Hallelujah. Jesus.